அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, வசிய மருந்து செய்வது எப்படி, இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது புரியும். நீங்களாகவே செஞ்சுக்கலாம். இதுக்கு எந்த விதமான மந்திரமோ எந்திரமோ எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? இப்போது நம்ம இதை செய்ய வேண்டிய நாள் பார்த்திங்கனாக்கா சுப முகூர்த்த நாளாக இருக்கணும். சரிங்களா? இந்த காரிய நாள், கறி நாள் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சுப முகூர்த்த நாளாக இருக்கணும். இந்த சுப முகூர்த்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் அந்த லிஸ்ட்டு பின்னாடி கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் பொருளும் எடுத்துக்கின்னு அதையே நீங்கள் அரைக்கணும். சரிங்களா? பவுடர் மாதிரி அரைக்கணும். அது பார்த்திங்கனாக்கா சம அளவு தான் இருக்கணும். எல்லாமே 10 கிராம்னாக்கா 10 கிராம் தான். 5 கிராம் அப்படின்னாக்கா 5 கிராம் தான் எடுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா எடுத்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது பலிக்காது. சரிங்களா? சம அளவு எடுத்துக்கங்க. சம அளவு எடுத்துக்கின்னு நீங்கள் அதாவது நீங்கள் சுத்தமான மிக்சியில் கூட இதை அரைச்சிக்கலாம். சரிங்களா? அதை சுத்தமான மிக்சியில் கூட அரைச்சிக்கின்னு நீங்கள் நீங்கள் விரும்புகிறது யாரோ அவங்களுக்கு ஸ்வீட்லேயோ இல்லை உணவு பண்டத்துலேயோ கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அவங்க ஜென்மத்துக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. அதாவது பாடையில் போகிற வரைக்கும் பாசம் மாறாது. சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கனாக்கா சீதேவி செங்கழநீர். சரிங்களா? ஃபஸ்ட்டு சமூலம், 2வது, 3வது பார்த்திங்கனாக்கா 6 புள்ளி வண்டு. இந்த 6 புள்ளி வண்டு பார்த்திங்கனாக்கா வயல்வெளிகளில் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆனை வணங்கி. அந்த ஆனை வணங்கி நீங்கள் கிராமத்து சைடு அதிக இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா யானையோட தும்பிக்கை போல் இருக்கும் அந்த இது. அதுக்கு அடுத்தது குழி யானை. குழி யானைனாக்கா நம்ம இந்த எறும்பு பூத்து மாதிரியே இருக்கும். ஓட்டை போட்டுன்னு உள்ளே போயினே இருக்கும் அந்த பூச்சி. இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் இதை சேகரித்து வச்சுக்கலாம். நீங்கள் அரைக்கிற நாள் பார்த்திங்கனாக்கா சுப முகூர்த்த நாளாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. இந்த சுப முகூர்த்த நாளில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் சின்னசாக நம்ம இந்த மிளகு இருக்கும் பார்த்திங்களா, பெப்பரு, அந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கின்னு 5 வகையான அழுக்கு சேர்க்கணும். சரிங்களா? நீங்கள் அதாவது ஆண் பெண்ணுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பெண் ஆணுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, 5 விதமான அழுக்கு சேர்க்கணும். அந்த 5 விதமான அழுக்கு பார்த்திங்கனாக்கா முதல்ல உங்களோட எச்சம், 2வது உங்கள் கண்ணில் இருக்கிற அழுக்கு, 3வது உங்கள் மூக்கில் இருக்கிற அழுக்கு, 4வது உங்கள் கண்ணில் இருக்கிற அழுக்கு. சரிங்களா? 5வது பார்த்திங்கனாக்கா ஆணாக இருந்தாக்கா ஆணோட விந்து, பெண்ணாக இருந்தாக்கா பெண்ணோட சிறுநீர். இதை நீங்கள் சேர்க்கணும். சரிங்களா? நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன தான் கேவலமாக பேசினாலும் சரி, இல்லை உங்களை பற்றி அவங்கக்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் தப்பாக சொன்னாலும் சரி, அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்களையவே சுற்றி வருவாங்க. சரிங்களா? இது கொடுக்க வேண்டிய நாள் பார்த்திங்கனாக்கா அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த நாளில் வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? எப்போ வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ கொடுக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.